பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எப்போதும் நான் நினைப்பது உண்டு. நிச்சயமாக கர்த்தர் உங்களை அப்படிதான் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன தடைகள் என்று சொன்னால், நிறைய விதத்தில் ஒரு விதமான தடைகள் நம்ம இடத்துல இருக்கோம். ஆனால் ஒன்றும் தெரியாதவே நம்மளும் நடந்து கொள்வோம் இல்லையா? ஒரு தாயின் விதத்தில் பிறக்கப்படுகிற ஒரு பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனை விதமான தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி வாழ்க்கையில் வேதத்தில் நிறைய இடங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை மட்டும், மனிதனை உண்டாக்கும் முன்பே மரஞ்செடிகளை தான் தேவன் உண்டாக்கினார். அந்த மரஞ்செடிகளை உண்டாக்கின பிறப்பாடு தான் மனிதனே உண்டாக்கினார். இது நம்ம ஆதியாகத்தில் 1ஆம் அதிகாரத்திலேருந்து படிக்கப்படும் போது நிறைய விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டு வரலாம். சகல மிருகங்களிலும் உண்டாக்கிட்டு அதுக்கு மனிதனை படைத்து இந்த மனிதர்களை பராமரிக்கவும், அந்த தோட்டத்தை உண்டாக்கிட்டு அந்த தோட்டத்தை பராமரிக்க ஒரு மனிதனே உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு ஒரு துணையை உண்டாக்குறார். இது வேதத்தில் ஆதியாக 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிப்போம். அதுக்கு முன்பாக நிறைய வசனங்கள் உண்டு. அப்போது தனிமையாக இருக்கக்கூடாது, துணையாக தான் இருக்கணும். தனிந்து வாழக்கூடாது, துணையாக வாழணும் என்று சொல்லி பைபிளில் நீதிமொழி புத்தகத்தில் தனியாக படைப்பதனால சூடு உண்டாகாது, இருவா சேர்ந்திருப்பது தான் சூடு உண்டாகும் கூட பைபிளில் தெளிவாக திட்டமாக இருக்கும். அதை தவறாக சில மனிதர் எடுத்துக்கொள்வாங்க. அது என்னடா, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வாழ்ப்போம், சிறப்பாக வாழ்வோம் என்றது தான் ஆண்டவருடைய காரியங்கள். வாழ்க்கையில் நம்ம தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் அண்ணன் தம்பி என்ற உறவுக்காக பெற்றோர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருவருக்கு பிற்பாடு ஒருவருக்கு வேண்டும் என்று சொல்லி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய காலகட்டாயத்தில் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தில் பார்த்தோன்னா நாங்கள் மொத்தம் 14 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 14 பேர். அந்த 14 பேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்பாக 2 பேர். எனக்கு பார்த்தா அதுக்கு பிற்பாடு நான் 3ஆவது பிறக்கிறேன். எனக்கு பிற்பாடு 10 வருஷத்துக்கு பிற்பாடு தான் என் தம்பி. எனக்கு இன்னைக்கு 58 வயசுன்னு சொன்னால் அவருக்கு 48 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் கேட்டால் அதுக்கப்புறம் பிறக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நிறைய பிள்ளைகள் இறந்து போய்கொண்டே வந்த காலத்தில் மீதி இருப்பது 4 பேர். 14 பேரில் இவ்வளோதான். ஆனால் இதில் எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் விட்டு விலகாதபடி எப்போதும் இணையும்படியாக ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன். அப்போ ஏற்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான இடர்களோ பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி எதை விடணுமோ அதை காலத்துக்கு விட்டு கொடுத்து கொண்டு தான் பயணித்து கொண்டிருக்கேன். சிலர்லாம் பண்ணுவாங்கன்னா, அது தனிமையாக இருப்பது நல்லதுன்னு துணையை உண்டாக்குன கர்த்தர், நீ ஒருவனா பிறந்தால் சிறப்பாக இருக்காதுன்னு அந்த வம்சத்தை உண்டாக்கிக்கிட்டு ஒருவன் மாற்றி ஒருவருக்கு அடுத்த பிள்ளைகளை கொடுத்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் அநேக காரியத்தை யோசிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பார்க்கலாம். அப்போ அநேக காரியத்தில் கொடுத்து பிரிவினை உண்டாகும்படி நிறைய நான் பழைய ஏற்பாட்டிலே நான் ஆதியாகத்தில் படித்து போனால் நிறைய வாட்டி அந்த செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆதியாகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தா யோசிப்பு கொடுத்து நிறைய இருக்கும். ஆனால் ஆண்டவர் குறித்த அநேக காரியத்தை ஆபிரகாம் காலத்தில் இப்படி ஒரு பிரிவினை உண்டாச்சு. ஆபிரகாம் காலத்தில் இப்படி ஒரு பிரிவினை உண்டாது. தன் சகோதரருடைய மகனை தன்னுடைய கூடவே லூத்தை கொண்டு வரப்படும்போது அவங்க சிறுவ சீமானாக மாறக்கூடிய ஒரு காலத்துக்கு ஒரு ராஜ்ய நிமித்தமாக அங்கே ஆதியாகம் 12ஆம் அதிகாரத்தின் நிமித்தமாக அங்கே ஒரு அற்புதம் நடந்து வெள்ளுடைய முன்னுடைமையும் ஆடு மாடுகள் கிடைக்கப்பட்டு அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அதை பயன்படுத்தி நடத்தின விதத்தில் உயர்த்தப்படும் போது அவங்களுக்குள்ள என்ன தான், நம்ம ஒரு ஆளை வைப்போம் இல்லையா? நமக்குன்னு ஒரு ஆளை வைப்போம். நமக்குள்ள ஒரு ஆளை வைக்கப்படும் போது அவங்களுக்குள்ள என்ன வந்தா, யார் பெரியவர்கள் என்று ஒரு ஆலோசனைகள் வரும். இன்னைக்கு அப்படி தான் ஆச்சுங்க. நிறைய விஷயத்தை கொடுத்து நம்ம சில ஊழியங்களில் விட்டு கொடுப்போம். ஆனால் விட்டு கொடுக்குற இடத்துல என்ன ஆயிடுறாங்கன்னா, குழப்பத்தையும் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் நிறைய நடக்கும். அப்படி ஆதியாகம புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, லோத்தினுடைய வேலையாட்களும் ஆபிரகாமினுடைய வேலையாட்களுக்கும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரிவினை உண்டாகி லோத்து என்ன பண்ணுறான்னா, இந்த தேசத்தை விட்டு நான் கடந்து போகிறேன் என்று லோத்து கடந்து போகிறேன். அந்த தேசமோ அது ஒரு மகிமையின் தேசமாக இருக்கிறது. அதில் படிச்சுமான ஆதியாகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போது அது ஒரு சிறப்பான தேசமாக அவன் பிரிஞ்சு போகிற காலத்தில். அப்போ சிறப்பாக இருக்கிற தேசத்தை அவன் நாடி போகிறான். ஆபிரகாம் அங்கேயே இருந்து ஜெபிக்கிறான், அவனும் உயர்ந்த இடத்துல இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போ என்று சொன்ன உடனே பிரிஞ்சு போகக்கூடியதுக்கு சிலர் ஒத்து வைப்பாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். பிரிஞ்சு போகிறீங்களா, நீங்கள் போங்க,
நாளைக்கு வர்றது நீங்கள் தான் அனுபவிச்சு கொள்வாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எங்களுக்கு தெரியும்னு சிலர் வாலிபர்கள் சொல்லுவாங்க. அப்படி தானே இன்றைக்கி வாலிப சகோதரிகளும் அநேக காரியத்தை கொடுத்து பேசுவாங்க. அப்போ அந்த முதியவர் சொல்கிற வார்த்தையை, பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தையோ மற்றவர்கள் சொல்கிற வார்த்தையோ பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போகலாம் என்று சந்தோஷத்தோடு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதரிகளை, நீ யாராக இருந்தாலும், ஒரு சகோதரனோடு இருந்தாலும் சகோதரியோடு இருந்தாலும், இல்லை நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஆகிட்டோம், இனிமேல் இவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்து உதவியாக இருக்கக்கூடாது, நம்ம விலைக்கு போனோம்னு நினைக்காதீங்க. நான்லாம் விலைக்கு இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு காரணங்கள் பல பேருக்கு, அதுக்காக விட்டு விட முடியாது இல்லையா. என் மகன் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, என் சகோதரன் நான் திட்டி கொண்டு இருந்தேன்னா அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய பேச்சு அது பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன்பா, இன்னைக்கு என்னை திட்டி கொண்டே இருப்ப, அடுத்த நிமிடம் ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கிற, என்னவா இருக்கிற, மழை பெஞ்சு கொண்டிருக்குது இல்லை வெயில் அடித்து கொண்டிருக்குது, நீ சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு யார் மூலியமாக என்ன பண்ணுற மெசேஜ் கேட்டு நிற்கிறவரு, நீ அவங்களை பற்றி திட்டுறதுனால எந்த பொருள். ஏன்னா வேதத்தை சரியாக படிக்கிறவர்கள் பிரிந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் விட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, நாங்கள் தனிமாக நின்று வாழ்ந்து காட்டுவோம் என்று சிலர் அவசரப்பட்டு போயிடுவாங்க, சிலர் போகட்டும் என்று விட்டு கொடுப்பாங்க. ஏன் விட்டு கொடுக்குறாங்க தெரியுமா, அடவு தொல்லை ஓஞ்சிச்சுன்னா ஒரு பக்கம், உணர்வாட்டி இவங்க கூட்ட இருந்தால் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை மறுபக்கம். ஆனால் தனியாக போயிட்டால் தாங்க பிரச்சனையும் உருவாகும். உங்களுக்கு நல்லா தெரியாது, லோத்து ஆதியாகமம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அந்த தேசத்தில் ஒரு ராஜா உருவாக்கப்பட்டு எல்லாத்தையும் பகிர்ந்து போய் கடந்து போய் லோத்தின் குடும்பத்துக்குள் நுழைந்து எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கொண்டு பயணித்தான் என்று சொல்லி படிக்கும். அதுவும் ஒருவன் கேள்விப்பட்டு 12ஆம் படிக்கப்படும் போது அதுவும் ஒருவன் அதுலேருந்து பிரிந்து போய் இந்த விஷயத்தை ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறான். லோத்து வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, எல்லாம் கை விட்டு போச்சு, அவங்க கூட கொடுக்குற மனைவி பிள்ளைகள்லாம் இழுத்துன்னு போயிட்டாங்க, அங்கே யாருமே கிடையாது என்னும் போது ஆபிரகாம் எழுந்து அவர் சிநேகனோடு கடந்து பயணித்தார், அநேகரோடு கடந்து பயணித்தார். பயணிக்கும் போது இழந்து போனதை மறுபடியும் கொடுத்தார். நல்லா பார்க்குற அன்பு சகோதரிகளை, தனியாக பிரிஞ்சு இருந்து வாழ்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம ஒருவராக இருந்து இந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் இல்லையா, இதனால் நல்லா வாழ்ந்துடும் நினைக்காதீங்க. நம்மளை எதிர்பாராத நம்மள்கிட்ட இருக்கிற வெள்ளுடைமையும் பொண்ணுடையமும் நம்மளை விட்டு விலக போயிடும். லோத்து அப்படி தானே போச்சு. கொஞ்சம் பாருங்க, லோத்து புத்தகத்தை படிச்சு பாருங்க, 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த தேசத்துல அநேகர் மேற்கொண்டு வந்த ராஜா என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாத்தையும் எடுத்து கடந்து போயிட்டான். ஒருவன் பார்த்தவன் கடந்து போய் ஆபிரகாம் என்று சொல்றான். தன் சகோதரனுக்கு அது அறிவிக்கப்படும் போது அவன் போனானே, எனக்கு என்ன ஆச்சுன்னு விடல ஆபிரகாம், எல்லாரோடு கடந்து போய் பெரிய ஒரு யுத்தம் பண்ணி அதை மீட்டெடுத்து தன் சகோதரனுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் படிக்கணும். பார்க்குற அன்பு சகோதரிகளை, இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குதுங்க. ஏன் பிரிஞ்சு இருக்குதுன்னு தெரியாது. உட்கார வச்சு கொஞ்சம் பேசி பாருங்களேன், அதில் ஒரு சந்தோஷம் வரும். நான் பேசுகிறேன் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, அது ஒரு முறை இருக்குதுங்க. அதன்படி கடந்து போகும்போது நாளைக்கு உன்னுடைய சகோதரிக்கோ உன்னுடைய சகோதரனுக்கோ உன் தகப்பனுக்கோ ஒரு ஆபத்துக்கு வரும்போது நீ கடந்து போக முடியாது, கிட்ட போக முடியாது. காரணம் என்னன்னா, எப்படியாப்பட்ட பிரச்சனைலேருந்து அவங்க போனாங்க, அன்னைக்கு கேட்க முடியாதுங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பாடு வந்து விழுந்து கிடக்கும் போது எதுக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடியவர்களாக மாறிடுது. அது வரும் முன்பே நம்ம கடந்து பயணித்தவங்களை கடந்து போய் நீ பேசணும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த காரணம் என்ன தெரியுமா, கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி கர்த்தர் உழைத்தாரு இல்லையா. கொடுக்கப்பட்ட தரிசனப்படி அவரை அநேக காரியத்தில் விழுந்து ஒன்றுமேலாத வரும்போது வழியில தன் மனைவி நிமித்தமாக அந்த ஆசீர்வதினாரு. அதை படிக்க சொல்ல நிறைய இருக்காங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஒருவன் தன் மனைவி மேல் ஆசைப்பட்டான், அவன் பயணிக்கப்படும் போது அவன் ஆபிரகாம் மனைவி என்று தெரிஞ்சு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகும் போது அவன் கடந்து வந்து சொன்னா, உன் மனைவியை வந்து சகோதரின் தானே சொன்னேன் என்று சொல்லப்பட்டு அவனுக்குரிய வெள்ளுவடிமை பொண்ணுடைய ஆடு மாடுகளை கொடுத்து அவன் கடந்து போகும்படி கட்டளையிடுகிறான் தேசத்து மேல. அவன் கடந்து பயணிக்கிற இடத்துல வாழ்ந்து வளர்ச்சி அடைந்து வாழப்படுகிற காலத்துல அவங்களோடு இருக்கிற ஒரு சிலர், நம்மளோடு இருக்கிற ஒரு சிலர் தாங்க தப்பு பண்ணுவாங்க இல்லையா. நிறைய பாருங்க, ஒருத்தர் வீடு கட்டுவாங்க. ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கே வந்து ஓட்ட உயம், எங்கே ஓட்ட போட்டால் சரியாக இருக்கும், எந்த இடத்துல இது ஒழுங்காக இருக்குன்னு அந்த வீடு கட்டினவங்களுக்கு தான் தெரியும். நான் நிறைய பேர் சொல்லுவேன், நான் ஒரு கட்டு பயணியாக, அதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு எப்படி ஒரு மேஸ்திரியோ அதை பராமரிக்கக்கூடிய ஒரு ஆட்களோ அப்படி தான் நான் தவிர அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா கிடையாதுங்க.
அப்போ அநேக காரியத்துக்காக வீடு கட்டுவதை போல மெல்ல மெல்ல இருப்பது போல, அது இருப்பது போல மெதுவா அது கட்டி வரும்போது வேறு ஒரு ஆட்களை மற்றவங்க தெரியும். நிறைய வீட்டுங்களை பார்க்கலாங்க, இவங்க நல்லா வேலை செஞ்சுனுங்கிறாங்கய்யா, இவங்க எதுவும் எதிர்பார்க்குறாங்க, நான் இவங்களை வேணான்ட்டேன், நான் வேற ஒரு ஆளை வச்சுக்கினேன். அவர் நல்லா கட்டுறாரு இப்போ வீடு. நல்லா பாருங்க, ஆரம்பத்தில் அஸ்திபாரம் போட்டவங்களுக்கு தான் தெரியுங்க. லூக்கா புத்தகத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க, 6ஆம் அதிகாரம் 48. ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போட்டவங்களுக்கு தான் தெரியுங்க. ஆழமா தோன்றவங்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து உங்களை ஈர்த்து கொண்டு வந்தா, எப்படிப்பட்ட பாடுகள் இருக்கும் போது இந்த கொளுத்துக்காரு அழகாக அந்த வீடை கட்டி அது சியாமமாக நடத்தி உயர்த்தப்படும் போது இது இவரு போதும், இவர் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாரு, இவர் சம்பளம் எதிர்பார்க்கிறாரு, அவர் எது எதிர்பார்ப்போட வராரு என்று வீணாக அவர் மேல குற்றப்படுத்தி நல்ல ஒரு வேலைக்காரனை வீட்டை விட்டு அரைஞ்சிட்டு வேறு ஒரு ஆட்களை விட்டா அவன் இஷ்ட போல கட்டுவான். ஏன் தெரியுமா? எங்க துவக்கினாங்க, எங்க அஸ்திபாரம் கட்டப்பட்டாங்க, எங்க ஆழமா தோண்டினாங்கன்றது புதுசா வர வேலையாட்களுக்கு தெரியாது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்டவங்களா தான் சிலர் இருக்கிறீங்க. எல்லாம் சொந்தமா வானா, பந்தமா வானா, உறவே வானா, வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அண்ணன் தம்பிங்க பிரிந்து போன யாக்கோபின் வீட்டை யோசேப்பு வீட்டை எப்படி சேர்ந்ததுங்க? யோசேப்பு வளர்ச்சி அடைந்ததா? அவன் விட்டு வந்த கஷ்டத்தை நினைக்கல, ஆனா தன் சகோதரன் விழுந்து போனதை, ஐயோ என்னை அனுப்பி மரணத்துக்கு ஏதாக எனக்கு என்ன பண்ண 20 வெள்ளி காசு விற்கப்பட்டார்கள, இவங்க இப்படிப்பட்ட பாடுவாங்கள, நான் பழி வாங்கணும்னு சொல்லல, அவங்களை உட்கார வச்சு ஒழுங்கு தரமா உட்கார வச்சு அவன் ஆகாரத்தை கொடுக்கும் போது நாங்க அண்ணன் தம்பி இத்தனை பேர் எப்படி கண்டுபிடித்தான் என்று சில காலத்தை பிற்பாடு அவனுக்கு தெரிவிக்கிறான். அடுத்த வேலை மரணத்துக்கு ஏதாக இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மாங்களுக்கு பிள்ளைகள் பார்ப்பது கிடையாதுங்க. அவங்க அநேகத்தை கைவிடுறீங்க. ஆனா அங்க யாசோப்பினுடைய வாழ்க்கை வம்சத்தை பாருங்களேன். அப்போ யோசேப்பு கடந்து போறான். யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் தான் இருக்கிற மரித்து போனான் என்று அங்க நினைச்சிருந்தான். தன் தகப்பனுக்கு அவன் அறிவிக்கிறான். அந்த செய்திக்கு அவன் கிட்ட போன உடனே உன் பிள்ளை உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொன்ன உடனே மரணத்துக்கு ஏதோ போராடி கொண்ட தகப்பனுடைய அந்த மனநிலை மாறி எழும்பி உட்கார வைக்கிறது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ பேர் உங்க தகப்பனுக்காக கஷ்டப்பட்டதை நினைக்காதுக்கிறீங்க இல்லையா? எத்தனையோ பேர் தகப்பன் கஷ்டப்பட்டதும் தாய் வருத்தப்பட்டதை நினைக்காம இன்னைக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு படி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. வேதத்தை தெளிவாக அனந்தினம் படிச்சு பாருங்க. தப்பு செய்வது அது மிகுந்தான உன் தகப்பனின் தாயை கனப்படுத்தினு யாத்திராக புத்தகத்துல படிக்கிறோம் இல்லையா? 20:12 உபாகம் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? நீ நீடித்த நாட்கள் வேணும்னா இழுந்தப்பா கைவிடப்பட்ட உன் தகப்பனின் தாயின் சந்தி, தாய் தகப்பனுக்கு தான் அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. அப்பதான் நீடித்த நாட்கள் நீ வாழ முடியும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம உதிரி தள்ளி நம்ம சுயநலத்தமா கடந்து போனோம் என்று சொன்னால் வெற்றி காண முடியாது. ஆனா யோசேப்பின் வாழ்க்கை அப்படி இல்லைங்க. தன் தகப்பன் பலவீனத்தை பலப்படுத்தக்கூடிய அவனுடைய இருப்பு என்று சொல்லப்பட்டான். தன் சகோதரனுக்கு ஆகாரத்தை கொடுத்து எல்லாரும் சந்தோஷப்படப்பட்டான். அது போல தாங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு குளத்துக்கார் ஒரு மேஸ்திரி இருக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு ஒரு மேஸ்திரி எங்க வீட்டுக்கு வருவாரு. அவரை மட்டும் ஏன் வச்சு பயன்படுத்துங்கன்னா இந்த பில்டிங் அஸ்திபாரம் போட்டது அவருக்கு தான் தெரியும். இந்த பில்டிங் எப்படி கட்டணும்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ அவரை தானே நான் கொண்டு பயணிக்கணும். இந்த மேஸ்திரியை மாற்றி ஒரு வாட்டி மாற்றிட்டேன். நான் மாற்றும் போது அந்த பில்டிங்கை போனையாச்சு. அந்த மேஸ்திரி மறுபடியும் வச்சு அதை ஒழுங்குபடுத்தினாரு. ஆனால் இவர் வந்தார், அது ஒழுங்குபடுத்தி உடனடியாக போய் கொண்டே இருந்தார். ஏன்னா அவர் எங்கே ஆழமாக தோணினாங்கன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, அநேகரை விட்டு விலகி ஓரம் போகிறீங்க. அநேகர் விட்டு போவாதீங்க. கடவுள் அது விரும்பலாக அழகாக கணவர் மனைவி கூட ஒரு செய்தியை சொல்லுவார். ஒருவன் படுத்து கொண்டால் சூடு உண்டாகுமோ, இருவரை இணைந்து கொண்டதான் சூடு உண்டாகும் சொல்லி பைபிள்ல படிக்கிறோம். பிரிந்திருப்பது தேவனுக்கு அல்ல, தனிமையா இருப்பது தேவனுக்கு அல்ல, துணையா இருப்பது தான் தேவனுக்கு பிடிக்கும். ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து தூக்கி கொண்டார்களாம் இல்லையா? அப்படிதான் படிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்துல தெளிவாக திட்டமாக அழகா இருக்கும். 32ஆம் அதிகாரத்துல வெகு காலத்துக்கு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் மறுபடியும் வரும்போது சகோதரனால மாண்டு போவான்னு கலங்குறான். ஆனா அந்த சகோதரன் ஓடியாந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்தினார். அதுதான் ஆதியாகமம் புத்தகத்துல தெளிவாக திட்டமாக ரொம்ப அழகா இருக்கும். வேதத்தை படிக்க ரொம்ப சிறப்பா இருக்கும். வேதத்தை படிக்க நிறைய பைபிள் படிங்க, நல்லா இருக்கும். பைபிள்ல ஒவ்வொரு விஷயங்களும் திட்டவட்டமாக அழகா இருக்கும்.
அப்போ நம்ம படிக்க படிக்க தான் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனதை இணைக்கப்பட்டது தான். பிரிந்து இருப்பது உலகத்தின் ஆசை, ஆனால் தேவன் ஆசை இணைந்திருப்பது தான். ஒரு மனமாக கூடினால் இருவர் மூவர் மத்தியில் அசைவடைன்றான். உன் சகோதரர் 2 பேரா 3 பேரா தெரியாது, 3 பேரா கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் பேசிட்டு பாருங்க, அந்த காரியத்தை அந்த மாதத்தில் நிறைவாக கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை செல்வ சீமான நீ சம்பாதித்தாலும் சரி, உன் அண்ணனை விட்டு நீ செஞ்சதுன்னு சொன்னா அந்த காரியம் வாய்க்காது. எத்தனையோ காரியத்தை விட்டு விட்டு நீ உன் தம்பி விட்டு செஞ்சா அந்த காரியம் வாய்க்காது. ஒரு மனமா கூடி நின்று பாருங்க, இருவராக இருந்து ஜெபித்து பாருங்க, சகலத்தையும் நன்மையால் கர்த்தர் நடத்துவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை பார்த்த உடனே ஒரு அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட கொஞ்சம் பேசி பாருங்கண்ணே, கொஞ்சம் பழகி பாருங்களேன். கர்த்தர் அங்க பார்த்தனா ஒருவன் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கும் போது 2 சகோதரி ஒரு மனமா கூடி போய் இயேசுவை தேடினார்கள். இயேசு கண்டார் கல்லறையிடத்துல, ஏந்து வா லாசர் என்று சொன்னாரு. நீ எழுந்து போய் உன் அண்ணன் தம்பி பக்கத்துல நின்று இயேசு உனக்கு உதவி செய்வார். ஏன்னா அநேக காரியத்தை பார்க்கலாம், அநேக பிரச்சனைகளை பார்க்கலாம், அநேக பாடுகளை பார்க்கலாம். ஆனால் எழும்பி நீ உன் அண்ணனுக்காக தம்பிக்காக நீ உன் தங்கச்சிக்காக ஜெபித்து பாரு. கடவுளும் கூட இருந்து அந்த யுத்தத்திலிருந்து விடுவித்து உன் சகோதரி மீட்டு கையில கொடுப்பார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். பிரிந்த குடும்பம் எல்லாம் இணையட்டும், சமாதானத்தோடு இருக்கட்டும். அப்பா விட்டு போன ஊழியக்காரர்களோடு கடந்து பயணிக்கட்டும். இதோ ஆண்டவரே, ஆழமா தோன்றவர்கள் விட்டு உலகத்தை தேடி ஓடாதபடி எல்லா தீங்களும் விலக்கி காத்து ஜெபித்தவர்கள் விட்டு அந்த சபை மாறி சபை கடந்து போவதும் இடம் மாறி ஜெபித்துக் கொள்வதனால பின்னாடி வர வேதனை கொடுத்து அநேக காலத்தை கொடுத்து வருத்தப்படுவதை காட்டியும் கர்த்தருக்கு முழு இல்லத்தோடு மாறட்டும், மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். அப்பா சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்து பெரிய கஷ்டம். பார்க்க அன்பு சகோதர சகோதரிகளை, ஆலயத்தை கட்ட கேட்டேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரியாக 11:15 மணிக்கு மழை நைட். நான் செய்திக்கு எப்போ ஆயத்தமானோம், நான் என் மனைவியும் சில காரியங்களை உட்காந்து பேசுவேன். எப்போவுமே என் மனைவியோடு நான் கொஞ்சம் பகிர்ந்து கொள்வேன். எப்போவுமே இப்போ இல்லை, திருமணம் ஆன காலத்தில் எப்போவுமே கடைசியாக உட்காந்து அப்படி மேலே பேசுவோம். பேசும்போது தீர்மானம் நல்லா இருக்கும். பேசுவோம், கர்த்தரிடத்தில் தேவனை மகிமைப்படுத்துவதாக மாறுவோம். ஆலயத்தை கட்டத்துக்காக ஜெபங்க முடிஞ்சு கொடுக்குறவங்க சொல்லிங்க கொடுங்க, கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆமென்.